காமராஜரை தோக்கடிச்சதுக்கு பழி தூக்க போறோம், மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, காமராஜரையே தோக்கடிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் பேசுறாரு. அதே மாநாட்டில் திருப்பி நான் சொல்றாரு 67 போல மாற்றம் வருங்கிறாரு. 67 தேர்தலில் தான்ப்பா காமராஜர் தோத்தாரு. தோக்கடிச்சதே இல்ல, அதுக்கப்புறம் 69ல நின்னாங்க. ஆமா, மிகப்பெரிய, அதாவது அவர் நொந்து போனது அந்த இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் தோத்து போயிட்டாரு, காமராஜரையே தோக்கடிச்ச மண் இதுன்னு சொல்றது வந்து 67ல தான். அந்த 67ல யாரு தோக்கடிக்கிறான்னா திமுகன்ற அண்ணா தலைமையிலான கட்சி தான் காமராஜரையே தோக்கடிக்குது. இவர் என்ன சொல்றாரு, பண்ணையார் ஆட்சியை ஒழிச்சு அண்ணா ஒரு புரட்சியை ஏற்படுத்தி 67ல வெற்றி பெற்றாருங்கிறது. அப்ப யார் ஆட்சி அதுக்கு முன்னாடி இருந்தது? பக்தவச்சலம் இருந்தாலும் கூட அந்த கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது காமராஜர். அப்ப காமராஜர் ஆட்சியே வந்து ஒரு பண்ணையார் ஆட்சின்னு இவர் சொல்றாரு. ஒரு பக்கம் தோத்தவனுக்கு நீதி வாங்கி தர போறேன், தோக்கடிச்சதை பெருமையாவும் பேசுறேன். இதுவே வந்து என்னன்னா, எனக்கு காமராஜர் ஓட்டும் விழுவணும், எனக்கு அண்ணா ஓட்டும் விழுவணும், அதுக்கு தான் அவர் சொல்றாரு தவிர அது வந்து ஒரு அபத்தமான வாதம். அது வந்து அவரு ஒரு புரிதல் இல்லாம அவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் சரி பார்த்து படிக்கிறதுனால என்ன ஏதுன்னு தெரியாம அவரும் படிச்சுட்டு